சாதனையாளர்களின் வெற்றியை சாமானியர்கள் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி போட்டு என்னுடைய நண்பர் பாப்பாவலசு ராஜேந்திரன் சொல்லுவார். அது உலகம் மொத்தத்துக்கும் பொருந்து, உள்ளூருக்கும் பொருந்து. ஜோசப் விஜய் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி, இவ்வளோ ஒரு வெற்றி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை விமர்சனங்கள். 40 பேர்த்து கொண்டு போட்டார், பயந்துட்டார், ஓடி ஒளிஞ்சிட்டார். அவருடைய முதல் மாநாட்டிலேயே கம்பம் விழுந்துருச்சு. கம்பம் சாஞ்ச உறவு அது விளங்குமா, எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்ற பிறகும் அதை அங்கீகரிக்கிறதுக்கு மனசு இல்லை. இது ஒரு அரசியல் டிசாஸ்டர். எப்படி ஜெயிச்சாருங்கிறதுக்கான காரணங்கள் இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு ஆலோசனை. உண்மையில் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு வாடகை வீட்டை இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு மாறலாம்னா கூட எத்தனையோ யோசிக்கிறோம், தடுமாறுறோம், சங்கடப்படுறோம், பயக்கிறோம். ஆனால் அவர் பெரும் சம்பாத்தியத்திலிருந்து, பெரும் புகழிலிருந்து எல்லாம் ஒத்தரி எரிஞ்சு போட்டு இறங்கி வர்றாரு. இப்போ இந்த எலெக்ஷனில் மட்டும் தோற்றுருந்தா அவருடைய நிலைமை என்னன்னு நினச்சி பாருங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்காம அவர் வந்திருக்க முடியாது. அதை கூட வச்சிடலாம். நம்மளுடைய அடுத்த உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வைரமுத்து எடுத்துக்கலாம். எங்கே தேனி மாவட்டத்தில் வடுகுபட்டிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. பெரிய வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சூழ்நிலையும் கூட எங்கேயோ தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு படித்து வந்து, அவருடைய வார்த்தையிலே சொன்னோம்னா, பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சிருஞ்சேன்பார். அப்படி எத்தனை கோடிக்கணக்கான காதுக்குள்ளே எத்தனை முறை போயிட்டு வர மாதிரியான பாடல்களும் சரி, கவிதைகளும் சரி எழுதினார். அவருக்கு தவிர அந்த ஞானபீடம் பரிசு கொடுக்கறதுக்கு வேற யாரு கொடுத்துட முடியும். ஆனால் அதையும் எடுத்துக்க முடியல. அவ்வளோ பெரிய திறமைசாலி, புத்திசாலி, சிறந்த மனிதராக இருக்கிற ஜெயமோகன் உட்பட அது ஒரு குரூப்பை சேர்ந்துக்கிட்டு அவருக்கு கொடுத்தது சரியில்லை அப்படின்னு ஒரு பேச்சு. அது தமிழுக்கு கிடைச்ச விருது அல்லவா, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச விருது அல்லவா, அதை எப்படி நம்ம அங்கீகரிக்காமல் விட முடியும்? அதை விட்டுட்டு அவர் அந்த பிள்ளை பார்த்து கண்ணடிச்சார், இந்த பிள்ளை பார்த்து கையை பிடிச்சி இழுத்தாரு. அதெல்லாம் அவங்களாம் நான் குழந்தை பிள்ளைகளா, 10 வயசு 8 வயசு பிள்ளைகளா? அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இதுவெல்லாமல் ஒரு ஞானபீட விருதுக்கு இதுவெல்லாமல் ஒரு காரணமாக சொல்ல முடியும். என்னுடைய தம்பி கிருஷ்ணகிரி செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வைரமுத்தை பற்றி பேசுகிறாங்களா பண்ணேன். அதுக்கு அவன் அழகாக சொன்னேன். ஒழுக்கம் என்பது யாதெனின் வாய்ப்பின்மைங்க அண்ணா அப்படின்னாரு. ஒழுக்கம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்தால் தான் அது ஒழுக்கங்கிறாரு. அப்படி இது உள்ளூருக்கும் பொருந்து. ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரணுமா இருந்தால் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துட்டா அவன் அதை பண்ணியிருப்பேன், இதை பண்ணியிருப்பேன், நோட்டு மாற்றிருப்பேன், கள்ள நோட்டு அடிச்சிருப்பேன், புதையல் கிடச்சிருக்கு, வெளியூர்லேருந்து வரும்போது சூட்கேஸில் ஒரு பொட்டி இருந்தது, அந்த பொட்டி எடுத்து வந்து பார்த்தா பணம் இருந்தது, மளிகை கடை வச்சுருக்கும் போது செட்டியார் இது ஒரு சாக்கு மூட்டை வந்தது, அதுக்குள்ளே தெரியாமல் கட்டுக்கட்டாக பணம் வந்துச்சு, அதை வச்சு முன்னுக்கு வந்துட்டேன். இது மாதிரியெல்லாம் விமர்சனம். அதெல்லாம் எங்கள் காலத்தில் நடந்தது. இப்போ சமீபத்தோட ட்ரெண்ட் என்னன்னா, பினாமி. அவன் சாமிநாதனுக்கு பினாமி, சக்கரவாணிக்கு பினாமி, ஜெகத்ரட்சனுக்கு பினாமி, இப்படி மாற்றி மாற்றி தலைவர்கள் வேறு, மந்திரிகள் வேறு சொல்லி இவங்களுக்கு பினாமின்னு சொன்னால் அதில் ஒரு ஆறுதல். அதனால தான் அவன் வசதியாக இருக்கு, அதனால தான் வெளிச்சமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்ன பெற்றிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அதை பெறுவதற்கு அவன் எத்தனை இழந்திருப்பேன், எதையெல்லாம் இழந்திருப்பான்னு சொல்லி பார்த்தா அதை பெற வேண்டிய ஆசையே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு படித்தேன். அது மாதிரி ஏதோ ஒன்றை பெறுவதற்கும் இன்னொன்றை விட்டு கொடுத்தா தான் முடியும். நான் மளிகை கடை ஆரம்பிக்கும் போது வயசு 23. மளிகை கடைக்கு முன்னும் பின்னும் சில கதைகள் இருக்குது, அதை மறுபடியும் பார்ப்போம். அது ஒரு சினிமாவாக எடுத்தால் தான் முடியும், அது ஒரு யூடியூப் வீடியோவில் சொல்லிட முடியாது. 23. என்னுடைய மனைவி 7 மாத கர்ப்பிணி, தலைக்கு மேலே கடன், சொத்து சுகம் பூரா விற்றாலும் அந்த கடனுக்கு பத்தாது, அவ்வளோ கடன். என்ன செய்வங்க தெரியாத சூழ்நிலை. ஒன்றும் வெளியூருக்கு போகணும், குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணும், அல்லது விட்டுட்டு போகணும், அல்லது இங்கேயே கூலிக்கு தான் போகணும். விவசாயத்தை பூரா விற்றாலும் என்னுடைய கடனுக்கு பத்தாது, அப்போ கூலி வேலைக்கு தான் போகணும். இப்போ இது என்ன செய்கிறது? எங்களுக்கு முழுமையான பெற்றோர்வாத செஞ்ச திருமணம் அல்ல, முழுமையான காதல் திருமணம் அல்ல. என்னுடைய மனைவியினுடைய அவங்க வீட்டினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த திருமணத்தை முடிச்சிருக்கனால பெரிய ஆதரவு இல்லை.
அவன் அந்த 7 மாத கற்பனையாகவே தோட்டத்தில் போய் முருங்கைக்காய் பொறிக்கிறா, களை வெட்டுறா, பருத்தி எடுக்கிறா, கண்வழிக்காடு விதை பொறுக்கிறா, எல்லாமே செஞ்சிட்ருக்கிறான். வீட்டில் ஒரு சரியான பாத்ரூம் வசதியோடு இல்லை, அது மாதிரியான ஒரு இடம். அப்போ அவளை கூட்டிக்கிட்டு 7 மாத கற்பனை கூட்டிகிட்டு வெளியூர் போக முடியாது, இங்கேயே அவளை விட்டுட்டு போக முடியாது. இந்த சூழ்நிலை அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது ஒரு நைட் ஒரு 7 மணி சுமாருக்கு சாப்பிட்டு வெளியில் வர்றான். அவன் வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவள் படுத்து தூங்கிட்டான். 7 மணியிலிருந்து அதிகாலை 3:30 மணி வரைக்கும் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த களம்னு சொல்கிற அந்த களத்தில் ஒரு திட்டு இருக்குது. அந்த திட்டில் அங்கும் இங்கும் குறுக்கு நடுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன செய்யறதுன்ட்டு விடிய காலம் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு ஒரு சின்னதாக முதல்ல ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு மளிகை கடை ஆரம்பிப்போம், கொஞ்ச நாள் அதில் ஒழிஞ்சுக்குவோம், இதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு காலையில் 3:30 மணி 4 மணிக்கு முடிவு எடுத்துகிட்டு வந்து தான் அப்புறம் வந்து தான் படுக்கிறேன். அப்புறம் அடுத்த அந்த 3 மாதத்துக்குள்ள இதுக்கான பிளான் பண்ணி வைக்கிறேன். 3வது மாதம் என்னுடைய மகள் மார்ச் 3ஆம் தேதி பிறக்கிறேன். நான் வந்து 6ஆம் தேதி கடை ஓப்பன் பண்ணிடுறேன். கடையை ஓப்பன் பண்ணதுக்கு பின்னாடி எல்லாம் வெடிஞ்சிருச்சு, வளர்ந்துட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப சின்ன கடை, பெரிய வியாபாரம் இல்லை, அந்த கடை தான் இருக்குது. அந்த ஓப்பனிங்கு கூட உள்ளூரில் ஒரு 10-15 பேர் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சாமி ஓட்டம் மாட்டியிருந்தேன் ஓப்பனிங் அன்னைக்கு. என்னென்னா பழனி முருகர் வந்து கோவணத்தோட கருப்பு வெளியில் இருக்கிற போட்டோ ஒத்த போட்டோ, அந்த போட்டோ மாட்டக்கூடாதாம்மா. எனக்கு போட்டோ விலைக்கு வாங்குறதுக்கு முடியாதனால ஏற்கனவே எங்கேயோ போனப்போ பிடிச்சதுன்னு வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன். அந்த போட்டோவை கொண்டு வந்து மாட்டியிருந்தேன். அது மற்றவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்போடு இவனெல்லாம் எங்கே விளங்க போகிறேன், இவன் நிலையில் என்ன ஆக போகுது, எத்தனை பண்ணு, அது மாதிரி எதுவும் விளங்காமல் தான் போகுதுன்னு போது மனசுக்குள்ள நினச்சிட்டு போயிருக்கலாம். அதில் என்னுடைய நண்பர் பெரியவண்ணத்து விஜயராகவன் சொல்லுவான். அவர் எப்போவும் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர். அவருடைய மகனும் என்னுடைய நண்பர். அவர் விஜயராகவன் தான் வந்து தனியாக கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி கோவணம் கட்டின போட்டோவை வந்து தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கக்கூடாதுங்க, அதுலேயும் ஒத்த போட்டோவை நீங்கள் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, மாற்றிடுங்க அப்படின்னாரு. அவரை மறுத்து சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்ம லேசாக சிரிச்சுக்கிட்டே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லும்போது என்னுடைய கண்கள் வந்து என்னுடைய டேபிள் பார்த்தது. அந்த டேபிள் நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன், எங்கள் அப்பா ஃபோட்டோ. எனக்காகவே உழைத்து ஓடா தேஞ்சு நஞ்சு கால்கள் வளைஞ்சு கண்கள்லாம் குழி விழுந்து டொங்கு வறந்து முடியெல்லாம் கொட்டி அவ்வளவு அந்த ஃபோட்டோ அதை மாட்டி வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்போ டேபிள் வச்சு அதுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதி வச்சுருந்தேன். என் வாழ்வில் ஏதேதும் வந்த போதும் என்னாலும் உன் பாதம் 2 போதும் அப்படின்னு. இது நான் எழுதுனதில்ல, வைரமுத்துனுடைய வரிகள் தான் இதில் புதுமை பெண்ணில் வருது. அதுதான் பார்த்தேன். அப்போது கடவுளை விட என்னுடைய கடவுள் இவர்தான் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்கிற மாதிரி அது இன்றும் தொடருது. என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அவருக்கு வீடு. வீட்டில் ஒவ்வொரு நாளும் போகும்போது அவருக்கு பக்கத்தில் உட்காந்து அவருடைய கால்களை தொட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் புறப்பு போவேன். நான் அந்த நேரத்துக்கு வருவானுங்கிறதுக்காக எனக்கு ஏதாவது வீட்டுக்கு ஒரு சின்ன தீனி, நம்ம சின்ன பையன் பாருங்க, அதனால் ஏதாச்சும் ஒரு சின்ன தீனி, ஒரு மாங்காய் அரிஞ்சு வச்சுருப்பாரு, கரும்பை சீவி சின்னதாக வெட்டி வச்சுருப்பாரு, வீட்டில் ஒரு கடலைப்பருப்பு தேங்காய் பருப்பு இருந்தால் ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சு உட்காந்துருப்பார். போய் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவருடைய ஆறுதலுக்காக அதை பேசிட்டு சாப்பிட்டு போகிறது. அப்போ இந்த மளிகை கடை ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அந்த பெருங்கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை இருந்தாலும் உடனடியே டெவலப் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது. அப்பவும் இந்த கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏதோ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் அதிலிருந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி நாம் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனால் அதுக்கு இடையூறு செய்கிறதுக்கு எத்தனை வழிகள் வருங்கிறீங்க. கொஞ்சம் நஞ்ச கையில் 10-5 பணம் பொருளும் இல்லையா, அதையும் சுருட்டிட்டு போகிற மாதிரி ஆட்டை போடுற மாதிரி தேவையில்லாத ஆலோசனைகள். அப்போல இந்த ஆன்லைன் சூதாட்டமெல்லாம் இல்லைனாலும் கூட இந்த முன்னப்பாம்பு பிடிச்சி வச்சு விற்றா பெரிய காசு வரும், சதுரங்க வேட்டையில் வரும் பாருங்க, அந்த மாதிரி அலிமயில்பாங்க. அலிமயிலினுடைய பீலி இருந்தால் அது கோடிக்கணக்கில் போகும். கருப்பு மஞ்சளாமா, மஞ்சள் வந்து கருப்பு கலர் இருக்குமாம்மா, அது இது மாதிரியெல்லாம் சொல்லி இதெல்லாம் முதலீடு பண்ணுங்க. தங்கத்தை வந்து முந்தின நாள் வந்து வாங்கி வைங்க, அடுத்த நாள் வந்து இரட்டிப்பாக நாங்களே வாங்கிக்கிறோம். ஒரு சின்ன காசு கொடுத்து அந்த சொத்துக்கு அட்வான்ஸை மட்டும் போடுங்க, அடுத்த நாள் வந்து 2 மடங்கு நாளைகளை விற்று தர்றோம் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஏமாற்று வேலைகள். சமீபத்தில் கூட டிமானிஸ்ட்ரேஷனுக்கு பின்னாடி கூட கேட்பாங்க, நீங்கள் பிளாக்ல இவ்வளவு பணத்தை கொடுங்க, அப்படியே 2 பங்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஒயிட்டில் வந்துரு, அல்லது ஒயிட்டில் நீங்கள் இவ்வளவு பணத்தை கொடுங்க, அடுத்த நாள் பிளாக்ல இப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எதுவுமே சட்டை பண்ணிக்கிறதில்ல, எதையும் காதில் வச்சுக்கிறது இல்லை, அதுக்காக யாரையும் காயப்படுத்துறதும் இல்லை. அப்படிங்களா, பரவாயில்லைங்க, என்னால் அதுக்கு விருப்பம் இல்லைங்க, அல்லது இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லைங்க போட்டு நம்முடைய பாணியில் நாம் போயிட்டே இருக்கிறோம்.
அதாவது இலக்கை தேர்ந்தெடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம், அந்த இலக்கை நோக்கி பயணப்படுறோம். எங்காவது திரும்பி வந்துடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும்போது பின்னாடி திரும்பி வர்றதுக்கு வழி இல்லாமல் அந்த பாதையும் அடைச்சிட்றோம். போகும்போது அந்த பக்கம் இந்த பக்கமும் கவனச்சிதறல் ஏற்படாமல் சைடில் வர பாதையும் அடைச்சிட்றோம். ஒரே இலக்கு போயிட்டே இருக்கிறோம். செய் அல்லது செத்து மடி, இதுதான் இலக்காக இருக்கணும். அதுதான் முன்னேற்றத்துக்கான வழியும் கூட. என்னுடைய அலுவலகத்திலையும் நண்பர் மத்தியிலையும் தெரிஞ்சவங்க மத்தியிலையும் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, முதல்ல இது வெற்றியே அல்ல, அதை மறந்துடுங்கன்னு அதை ஒதுக்கிடுவேன். அதுக்கு அடுத்து ஒரு முன்னேற்றம் வேணுங்கிற மாதிரி இருந்தால் 100 யோசிக்கணும், 10 செய்யணும், 1 தான் சக்ஸஸ் ஆகும். இந்த 1க்காக நம்ம 100 யோசிக்காமல் இருக்கவும் முடியாது, 10 செய்யாமல் இருக்கவும் முடியாது. இது சராசரியான வளர்ச்சி. இதில் திறமைசாலிகள், புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னால் அவங்கள பொறுத்தளவு அவங்க 50 யோசிப்பாங்க, அதில் 5 செய்வாங்க, 2 சக்ஸஸ் ஆகிடும். அப்போ அவங்க நம்மளை விட்டுவிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. அதை பார்த்து நம்ம பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை பெறுவதற்கு ஒருவன் தகுதியுடையவனாக இருக்கிறானோ அதை தடுக்க இந்த பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. மழை சமமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் அண்டா வச்சிருக்காரு நம்புது, இன்னொருத்தர் குண்டா வச்சிருக்காரு நம்புது, இன்னொருத்தர் தேங்காய் தொட்டி வச்சிருக்காரு அதுதான் நம்புது, இன்னொருத்தர் இப்படி கையை இப்படி வச்சிருக்காரு. அப்போ அவருக்கு எதுவுமே நிறையலன்னு சொன்னோம்னா மழையை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆக வழக்கம் போல் இதுக்கு ஒரு திருக்குறள் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்வளன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிதான்.